தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மருத்துவர்கள் கண்காணிப்புடன் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் நாளை காலை அவருக்கு இருதயியல் மருத்துவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். நாளை பரிசோதனை செய்த பின்னர் அடுத்த கட்ட சிகிச்சை தொடர்பான தகவல்கள் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதால் மருத்துவர்கள் இசிஜி பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டு காலமாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு கைது செய்த சிறையில் அடைப்பதற்கு முன்பு இதய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தொடர்ந்து சிறை மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாளை அவரது ஜாமீன் மனு விசாரணைக்கு வர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையிலே அவருக்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று சிறையில் இருந்து வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக புழல்சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டாலினி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மேற்சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கே அவரை பரிசோதித்த டாக்டர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதாகவும் இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதயத்திற்கு செல்லும் ரத்த நாளத்தில் அடைப்பு இருந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனால் மீண்டும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் நாளை காலை இதயவியல் மூத்த மருத்துவர்கள் மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்றும் நாளை காலை பரிசோதனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பிறகு அவருக்கு என்ன விதமான சிகிச்சைகள் தேவை என்பது குறித்து மருத்துவர்கள் முடிவு செய்ய உள்ளதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.